ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் குவிக் ஸ்நாக் ரெசிபி. ஸோ பனானா பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். நல்லா சீனிலாம் போட்ட உடனே யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ இதுக்கு நான் ஒரு பேஸாக சீனியும் பட்டை பொடி விற்குது. ஸோ இந்த ரெண்டையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு நான்ஸ்டிக் தவாவை சைடில் ஹீட் பண்ண வச்சுக்கிட்டேன். அண்ட் பனானா நான் செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இல்லை நார்மல் பனானாவும் எடுத்துக்கோங்க. நல்லா கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கிற மாதிரி பனானா பார்த்துக்கோங்க. எனக்கு நீட்டமான ஸ்லைசஸில் நான் கட் பண்ணிக்கிடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு டிசைட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நான்ஸ்டிக் தவாலையோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தவாலையோ நெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா மீடியம் ஹீட்டுக்கு நல்லா மாற்றிட்டு இந்த சீனியோட நீங்கள் இந்த பனானாவை நல்லா 2 சைடும் பரட்டி போட்டு நெய்யில் போட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் டாஸ் பண்ணுங்கள். இல்லாச்சுன்னா ஹை ஹீட்டில் வச்சுன்னா ரொம்ப கேரமலைஸ் ஆயிரும். டக்குன்னு சூடேறி நல்லா கருகிற வாசனை வந்துடும். நல்லா மீடியம் ஹீட்டில் 2 சைடும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுடைய கேரமலைஸ் பனானா ரெடி ஆயிரும். பிள்ளைங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.